சுபவேளை, சுப்பிரபாதம், நமஸ்காரம். அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் விழித்து முப்புறம் எரித்த ஈசன் செய் முருகன் பணிந்து திருநீறு நெற்றியில் நன்று. ஜகம் புகழும் புண்ணியகதை ராமனின் கதையே. எங்கோ ஒரு பக்திமான் வானொலி பெருக்க, எப்போதும் போல் யாரோ சிறக்க, நம் சுப்பையன் நமக்கு பணிக்க, பின் உதித்த வரும் சொல் கப்சிப்பென மேலே படி. இன்றும் இனிது இனிதே அது, யுகங்கள் கடந்து வாழ்கிறது. வேதம் தோன்றியதா? அச்சச்சோ, அடராமா, இல்லையப்பா, அது சுவாஸ்வதமாய் இருக்க பின் ரிஷிகள் ஸ்வீகரித்தளித்த லோகாரக்ஷண சுவாசாமிருதம் அன்றோ அது. இங்கே நோக்கு, இதிகாசம் பல, அது அப்படியே நடந்தது அப்பா. வான்மீக்கு வியாசருக்கு நன்றி சொல்ல மாளாது. எத்தனை குருமார்கள், எத்துணை பிரவசனங்கள், மறக்க வேணும். கோயில் என்றால் சிதம்பரம், இங்கே இவர். பெரிய புராண வரலாறு பொக்கிஷம். மூவர் முனைந்த சிவபதிகம் 30,000 மேலாம். காலம் கடைத்து பின் ராசன் கையில் கிடைத்தது சில நூறாம். தில்லை அந்தணர் புண்ணியம் வாழ்க. இல்லவே இல்லை. கோயில் என்றால் ஸ்ரீ காவேரி சூழ் ஏக்கரா பரந்த ஸ்ரீரங்கம். ஆழ்வார் பாடியது 4000 திவ்ய பிரபந்தம் ஆனந்தம். அங்கே சிலர் விடுவோமானாம். ஸ்மார்த்தாழ்வோய், ஹரியும் ஹரனும் ஒன்று, எல்லாம் சம்மதம், புத்திசாலி, முடிந்தது சத்தம். ஓடு ஓடு, பார், இங்கே பார், பார் போற்றும் பாடல் பல. அப்பப்பா, அப்பர் என்ன, சுந்தரர் என்ன, ஞான சம்பந்தம் என தெய்வ புலவர் சேக்கிழார் சேகரிக்க பெரிய புராணம் அது வரலாறு. ஆழ்வார் வாழ்க்கை பாடம் ஆனந்தம். அருணகிரி கண்டீரா? நாசுழலும் பல பரமனுக்கு இசைத்த அருணகிரி இங்கேதான். அடடா, ஆச்சாரியன் கிளியாக சம்பந்தனன் சதி. பாரடா விதி. ஸ்ரீ ரமண புராணம் கேட்டதுண்டோ? அங்கே பல சம்பந்தனன்கள். சரி முருகா, என்ன கவி பாடினாலும் ஊந்தன் மனம் உருகவில்லை. அயனம்பட்டி ஆதிசேஷ ஐயரோடு சேர்ந்து நானும் புலம்பினேன். வள்ளியம்மை இடம் இருக்க மேல் நோக்கினாய். பலே, சஞ்சிதம் கெட்டி போல. ஆஹா, அதோ அவ்வை வந்தாள். செவி சாய்த்து கேட்டேன். இனிது இனிது ஏகாந்தம் இனிது என சொன்னாள். எதற்காகவோ? புரிந்தவருக்கு புனர்ஜென்மம் இல்லை. எல்லாம் சுபம். சிவ சிவ, நாராயண நாராயண. இவன் நான் யார்?